இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி இப்போ கானான் தேசத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அவங்க மோவாபின் சமனான வெளியில பாளையம் இறங்கினாங்க. அவங்களோட பிரயாணத்துல நிறைய அரசர்கள் கூட சண்டை போட வேண்டி இருந்துச்சு. கர்த்தர் அவங்க கூட இருந்ததால எல்லா யுத்தத்திலும் அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எமோரியர் கூடயும் யுத்தம் பண்ணி இஸ்ரவேலர் ஜெயிச்சாங்க. இந்த செய்தி எல்லாம் மோவாப் தேசத்து ராஜா பாலாக் கேள்விப்பட்டிருந்தார். இஸ்ரவேலருக்கு மோவாப் தேசத்தாரோட சண்டை போடுறதுக்கு எந்த எண்ணமும் இல்ல. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் இருந்ததால ஒருவேளை அவங்க மோவாப் தேசத்தார அழித்து போடுவாங்கன்னு பாலாக் பயந்து மீதியான் தேசத்து மூப்பர்களையும் அவர் கூட சேர்த்து பீலயாம் அப்படிங்கிற ஒருத்தரோட உதவி கேட்கலாம்னு யோசிக்கிறார். பீலயாம் யார ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாகவும் யார சபிக்கிறாரோ அவங்க சபிக்கப்பட்டவங்களாகவும் இருப்பாங்கன்னு அந்த தேசத்தார் எல்லாரும் நம்பினாங்க. பாலாக் ராஜா மோவாப் மற்றும் மீதியான் தேசத்து பிரபுக்கள் கொஞ்சம் பேர்கிட்ட குறி சொல்றதுக்குரிய காணிக்கைகளை கொடுத்து பீலயாம் கிட்ட அனுப்பி விடுறார். பீலயாம் ஒரு இஸ்ரவேலர் அல்லாத கள்ள தீர்க்க தரிசியும் குறி சொல்பவரும் ரொம்ப பண ஆசை பிடித்தவருமா இருந்தார். அந்த பிரபுக்கள் பீலயாம் கிட்ட வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக சொல்றாங்க. பீலயாம் அவங்கள பார்த்து இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிக்கோங்க, கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றாரோ அதை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார். கர்த்தர் பீலயாம பார்த்து நீ அவங்க கூட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றார். பீலயாம் காலையில எந்திரிச்சு அந்த பிரபுக்கள் கிட்ட செய்திய சொல்றார். அவங்க பாலாக் ராஜா கிட்ட போய் அதை சொல்றாங்க. அவர் திரும்பவும் அவங்கள விட கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்புறார். அவங்க பிலேயாம் கிட்ட போய் நீங்க எங்க கூட நிச்சயமா வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், உங்களை இன்னும் அதிகமா நாங்க கனம் பண்ணுவோம், நீங்க என்ன கிட்டலாம் நாங்க தரோம்னு சொல்றாங்க. பிலேயாம் அவங்கள பார்த்து நீங்க எனக்கு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் கர்த்தர் எனக்கு சொல்றத மட்டும்தான் என்னால சொல்ல முடியும்னு சொல்லி நீங்களும் இந்த ராத்திரி என் கூட தங்கிக்கோங்கன்னு சொல்றார். அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் பிலேயாம பார்த்து நீ அவங்க கூட போ, ஆனாலும் நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்றார். பிலேயாம் காலையில எந்திரிச்சு அவரோட கழுதின் மேல உட்கார்ந்து கூடவே தன்னோட 2 வேலைக்காரரையும் கூட்டிக்கிட்டு அந்த பிரபுக்களோட போனார். அவரோட மனம் எப்படியாச்சும் அந்த காணிக்கையை வாங்கணுங்கிறதுலயே இருந்தது. அதனால கர்த்தர் அவர் மேல கோபம் அடைந்து ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதன் அவருக்கு எதிராளியாக நின்றார். தூதனானவர் உருவின பட்டயத்தை அவரோட கையில பிடித்து கொண்டு வழியில நிற்கிறத கழுத பார்த்து அது போற வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதைய வழியில் திருப்ப பீலயாம் அதை அடித்தார். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலோ சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையில போய் நின்றார். கழுத தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலயாமோட காலை சுவரோட நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தார். அப்போ தூதன் வலது புறமோ இடது புறமோ விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்துல நின்றார். கழுதை தூதனை பார்த்து பீலயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பீலயாமுக்கு ரொம்ப கோபம் வந்து கழுதையை தடியினால் அடித்தார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலயாம பார்த்து நீங்க என்ன இப்ப 3 தடவை அடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டுச்சு. அதுக்கு பீலயாம் நீ எல்லாருக்கும் முன்னாடி என்ன பரிகாசம் பண்ற, என் கையில மட்டும் இப்போ ஒரு கத்தி இருந்துச்சுன்னா இப்பவே உன்னை கொன்று போட்டிருப்பேன்னு சொல்றார். உடனே கழுதை இவ்வளவு வருஷம் நான் அவங்க கூட இருந்திருக்கேன், இது வரைக்கும் நான் இப்படி ஏதாவது செஞ்சிருக்கேனான்னு கேட்டுச்சு. அதுக்கு பீலயாம் இல்லன்னு சொல்றார். அப்போ கர்த்தர் பீலயாமன் கண்களை திறந்தார். அவர் அந்த தூதனை பார்த்து முகம் குப்புற விழுந்து பணிந்தார். தூதன் பீலயாம பார்த்து நீ எதுக்காக உன்னோட கழுதைய 3 வாட்டி அடிச்ச, உன்னோட வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன், ஒருவேளை கழுதை என்ன பார்த்து விலகலன்னா நான் உன்னை கொன்று போட்டிருப்பேன்னு சொல்றார். உன்னை பீலயாம் தூதனை பார்த்து நான் பாவம் செய்தேன், வழியில நீங்க எனக்கு எதிரா நிற்கிறத நான் அறியாதிருந்தேன், இப்பவும் உங்களோட பார்வைக்கு இது தகாததா இருந்தால் நான் திரும்ப போறேன்னு சொல்றார். அதுக்கு தூதன் நீ அந்த மனிதனோட போ, ஆனா நான் உனக்கு என்ன சொல்றனோ அதை மட்டும் போய் சொல்லணும்னு சொல்றார். பீலயாம் பாலாக் கிட்ட போய் சேர்ந்தார். அடுத்த நாள் காலையில பாலாக் பீலயாம கூட்டிக்கிட்டு அவரை பாகாலோட மேடுகள்ல ஏற பண்ணார். அங்க இருந்து பீலயாம் இஸ்ரவேல் ஜனங்களோட கடைசி பாளையத்தை பார்த்தார். பீலயாம் பாலாக் கிட்ட 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடத்திலையும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட சொல்றார். அவங்க அதை செஞ்ச உடனே பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்றார். ஆனா கர்த்தர் பீலயாமின் வாயில வாக்கை அருளி அவங்கள ஆசீர்வதிக்கிறார். பாலாக் அதை கேட்ட உடனே நான் உன்கிட்ட சபிக்க சொன்னா நீ என்னடான்னா ஆசீர்வதிச்சிட்டு இருக்க, சரி இந்த இடம் வேண்டாம் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போலாம்னு சொல்லி அவரை பிஸ்காவின் கொடுமுடியில இருக்கிற சோப்பீமின் வெளியில அழைத்து கொண்டு போய் அங்கேயும் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடங்களிலும் ஒவ்வொரு காளையும் ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார். அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காம அவர் ஆசீர்வதிக்கிறார். பாலாக் திரும்பவும் இந்த இடம் வேண்டாம் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எஷிமோனுக்கு எதிரா இருக்கிற பேயோரன் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனார்.
திரும்பவும் அதே மாதிரி 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பலிபீடங்களிலும் ஒவ்வொரு காளையையும் ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு அவருக்கு தெரிஞ்சப்போ அவர் முந்தி செய்து வந்தது போல சகுனம் பார்க்க போகாம வனாந்திரத்துக்கு நேரா தன் முகத்தை திருப்பி இஸ்ரவேலரை ரொம்ப பயங்கரமா ஆசீர்வதிக்கிறார். உடனே பாலாக் ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்து பிலேயாம பார்த்து, நான் என்னோட சத்துருக்களை சபிக்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டா நீ 3 தடவையும் அவங்கள ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான்னு சொல்றார். அதுக்கு பிலேயாம், நான் முதல்ல சொன்னேன்ல, கர்த்தருடைய கட்டளையை நான் மீறக்கூடாதுன்னு நீங்க தான் கேட்கலன்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க இடத்துக்கு போறாங்க. பிலேயாமுக்கு இஸ்ரவேல் மக்களை சபித்து அந்த காணிக்கையை வாங்கறது தான் எண்ணமா இருந்தது. அது நிறைவேறாததால பாலாக் ராஜா கிட்ட ஒரு தந்திரமான ரொம்ப தப்பான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தரே இஸ்ரவேல் மக்களை அழித்து போடுவார்னு சொல்றார். அதன்படி அவங்க மோவாபின் குமாரத்திகளை இஸ்ரவேலருக்குள்ள வேஸ்தனம் பண்றதுக்காக அனுப்புறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சித்திம்ல தங்கி இருக்கும் போது அவங்க மோவாபின் குமாரத்திகளோட வேஸ்தனம் பண்ணி அதோட அவங்க விக்கிரகங்களாகிய பாகாலையும் பணிந்து கொண்டாங்க. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்புகள் இந்த விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும். அது பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் மோசே கிட்ட ஏற்கனவே ரொம்ப ஸ்பெசிபிக்கா கட்டளையிட்டு இருந்தார். ஜனங்கள் இப்படி தப்பு பண்ண உடனே அவங்க மேல கர்த்தரோட கோபம் உண்டது. கர்த்தர் மோசையை பார்த்து, என்னோட உக்கிர கோபம் இந்த ஜனங்களை விட்டு நீங்கிறதுக்காக அந்த காரியத்தை செஞ்சவங்க எல்லாம் கொன்று போடுன்னு சொல்றார். இத கேட்ட உடனே மோசேயும் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்னாடி அழுதுட்டு இருக்கும் போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் புத்திரர்ல சிம்ரி அப்படிங்கிற ஒருத்தன் கஸ்பிங்கிற ஒரு மீதியான ஸ்திரீய கூட்டிக்கிட்டு வேஸ்தனம் பண்றதுக்காக ஒரு அறைக்குள்ளாடி போனாங்க. அத ஆரோனன் குமாரன் ஆகிய எலியாசாரன் மகன் பினெகாஸ் பார்த்தப்போ அவர் நடு சபையில இருந்து எழுந்து ஒரு ஈட்டிய தன் கையில பிடித்து அவங்க வேசித்தனம் பண்ற அந்த அறையில அவங்க பின்னாடி போய் அவங்க 2 பேரோட வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவங்கள குத்தி போட்டார். அப்போ இஸ்ரவேல் புத்திரர்ல உண்டான வாதை நின்று போயிட்டு அந்த வாதையால செத்தவங்க 24,000 பேரா இருந்தாங்க. கர்த்தர் மோசையை பார்த்து, நான் என்னோட எரிச்சல்ல இஸ்ரவேல் புத்திரரை முழுசா அழிக்காத படிக்கு பினெகாஸ் என் நிமித்தம் அவங்க நடுவுல பக்தி வைராக்கியம் காண்பித்ததால இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என்னோட உக்கிர கோபத்தை திருப்பினார். அதனால அவனுக்கு என்னோட சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும்னு சொல்றார். மோவாபியரும் மீதியானியரும் சேர்ந்துதான் இந்த காரியத்துல ஈடுபட்டாங்க. அதனால கர்த்தர் மீதியானியரை பழி வாங்கறதுக்காக இஸ்ரவேல் புத்திரர்ல ஒவ்வொரு கோத்திரத்திலும் 1000 பேரை செலக்ட் பண்ணி மீதியானியரோட யுத்தம் பண்றதுக்காக அனுப்பு அப்படின்னு மோசே கிட்ட சொல்றார். அப்படியே மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 1000 பேரை செலக்ட் பண்ணி மொத்தமா 12,000 பேரையும் கூடவே பினெகாசையும் யுத்தத்துக்கு அனுப்புறார். அவங்க மீதியானியரோட யுத்தம் பண்ணி அவங்களோட ராஜாக்களையும் புருஷர்கள் எல்லாரையும் கூடவே பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டாங்க. அதோட அவங்களோட ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவங்களோட ஆடு மாடுகளையும் அவங்களுக்கு இருந்த மற்ற ஆஸ்திகள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு அவங்க குடியிருந்த ஊர்களின் கோட்டைகளை அக்கனியால சுட்டெரித்தாங்க.